வெல்கம் டு பஞ்சாயத்து வீக்கெண்ட் சீசன் 2. நம்ம சும்மா இருந்தாலும் பஞ்சாயத்து சும்மா இருக்க மாட்டேங்குது, நம்மளை தேடி வருது. இந்த வாரத்தில் நடந்த 3 முக்கியமான சம்பவங்கள் நான் சொல்கிறேன். முதல் சம்பவம், செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஒரு பாப்பா நல்லா ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க. திடீர்னு ஸ்கூலுக்கு போகிறதுக்கு அழுகுறாங்க. டீச்சர்ஸ்லாம் திட்டுறாங்களாம். ஸ்கூலில் நடக்கிற சம்பவத்தை ஸ்கூலில் மட்டுமே வச்சுக்கணும், வீட்டில் போய் அம்மா அப்பா கிட்ட சொல்லக்கூடாதுன்னு கண்டிக்கிறாங்களாம். இந்த பாப்பா கீழே விழுந்து இங்கே அடிபட்டுருக்கு, அதை வீட்டில் சொல்லவே இல்லை. வீட்டில் உள்ளவங்களா பார்த்து கேட்டிருக்காங்க, ஸ்கூலில் விழுந்துட்டேன்னு சொல்லியிருக்கு. இது கரெக்டாக தப்பா அப்படின்னு உங்கள் பேரண்ட்ஸ் கேட்குறாங்க. ஸ்கூலில் இருக்கிற ஆசிரியர் பெருமக்கள் மாணவர்களுக்கு டிசிப்ளின், அதாவது நல்ல ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுக்குறாங்க. அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் ஸ்கூலில் நடக்கிற சம்பவத்தை ஸ்கூல்லே விட்டுறணும், வீட்டில் போய் சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறது சரியாக தப்பா? நீங்களே சொல்லுங்கள். எனக்கு அது சரியாக படலை. ஏன்னா டிசிப்ளின்ங்கிறது வேறு, இப்படி டாமினேட் பண்ணுறதுங்கிறது வேறு. டிசிப்ளின் ஒரு குழந்தை கான்ஃபிடன்ஸை கொடுக்கும், இப்படி டாமினேட் பண்ணுறதுங்கிறது அது ஒரு கான்ஃபிடன்ஸே குறைச்சிடும். என்ன தான் டீச்சர்ஸ்க்கு அவங்க ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் முதல்ல அவங்க பேரண்ட்ஸ்க்கு அவங்க குழந்தைகள், இதை அவங்க மறந்துடக்கூடாது அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து. ரெண்டாவது சம்பவம், ஒரு 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பையன் நல்லா ஸ்கூலுக்கு கிளம்புறதுக்கு யூனிஃபார்ம்லாம் போடுறான். அதுக்கப்புறம் வெளியில் போனோன்னு ஏதோ நினச்சி ஃபீல் பண்ணி அழுவ ஆரம்பிச்சிடறான். என்னன்னு கேட்டால், ஸ்கூலில் பாத்ரூம் போகும்போது அங்கே பசங்க ஏதோ ஒன்று பண்ணியிருக்காங்க. என்ன பண்ணாங்கங்கிறத பேரண்ட்ஸ் கிட்ட சொல்ல மாட்டேங்கிறான். அதுக்கு என்கிட்ட அழைச்சிட்டு வந்தாங்க. நான் அந்த பையனை கூப்பிட்டு வச்சு, குட் டச் பேட் டச் அப்படிங்கிறது பெண் குழந்தைகளுக்கு மட்டும் கிடையாது, ஆண் குழந்தைகளுக்கும் இருக்குது அப்படிங்கிற ஒரு அவசியத்தை சொல்லிக் கொடுத்ததுக்கப்புறம் நல்லா புரிஞ்சுக்கிட்டான். இந்த மாதிரி சம்பவம் நடக்கும் பொழுது அதை தைரியமாக எப்படி நம்ம எதிர்கொள்ளணும்னு சொல்லிக் கொடுத்தேன். அவன் கான்ஃபிடென்ட்டாக இனிமேல் நான் ஸ்கூலுக்கு போகிறேன், பயப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போனான். மூணாவது, ஒரு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற பையன். இந்த பையன் ஸ்கூலுக்கு நல்லா தான் போயிட்டு வந்துட்டு இருக்கான். ஆனால் அந்த ஸ்கூலில் உள்ள பசங்கள்லாம் சேர்ந்து இந்த பையனை கிண்டல் பண்ணுறாங்களாம். நீ சரியாக படிக்க மாட்டடா, நீ மக்கு பையன், நாங்கள் தான் புத்திசாலி, உனக்கு எதுவுமே மண்டையில் ஏறாது அப்படின்னு சொல்லி அவனை கிண்டல் பண்ணுறாங்களாம். அதனால் வீட்டுக்கு வந்து அவன் அழுகுறான். இந்த விஷயத்தை இந்த பையனோட அம்மா அப்பா ஸ்கூலில் போய் சொன்னாலும் இந்த கிண்டல் பண்ணுற பசங்களை யாரும் கண்டிக்க மாட்டேங்கிறாங்களாம். இப்போ ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போதே கவுண்டமன் ஒரு படத்தில் காமெடியாக சொல்லுவார்ல, எம்எல்ஏவாலேயே தீர்த்து வைக்க முடியலையா நம்மள்ட்ட வராங்கன்னு. அதே மாதிரி இந்த விஷயத்துக்கு நான் எப்படிமா ஹெல்ப் பண்ண முடியும்னு கேட்டேன். இந்த கிண்டல் பண்ணுற பையனோட தாத்தா பாட்டி டயபெட்டிஸ் உங்கள்கிட்ட தான் காட்டுறாங்க, ஸோ நீங்கள் கூப்பிட்டு பேசிங்கன்னா அவங்க கேட்பாங்க அப்படின்னாங்க. சரி, நான் உங்கள் தாத்தாவுக்கு ஃபோன் பண்ணி, ஐயா கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா உங்கள் பேரனை அழைச்சிட்டு வாங்க கிளினிக் அப்படின்னு அவரும் உடனே அழைச்சிட்டு வந்துட்டார். அந்த பையனை கூப்பிட்டு, ஐயா ராஜா, நீ நல்லா படிக்கிற, ஓகே குட் பாய், அதுக்காக சரியாக எழுதலை படிக்கலைங்கிற மற்ற பிள்ளைங்களை கிண்டல் பண்ணுற உரிமை நமக்கு கிடையாது. ஒரு சில குழந்தைங்க உடனே படிச்சிருவாங்க, ஒரு சில குழந்தைங்க கொஞ்சம் கொஞ்சமாக படிப்பாங்க. எல்லாருக்கூடயும் ஒன்றா சேர்ந்து விளாடணுமே தவிர யாரையுமே நம்ம கிண்டல் பண்ணக்கூடாதுப்பா அப்படின்னு சொன்னோன்னே சரின்னு கேட்டுக்கிட்டான். அப்புறம் என்ன, எல்லாரும் சேர்ந்து ஒன்றா ஒரு செல்ஃபி எடுத்துகிட்டு கிளம்பிட்டாங்க. செல்ஃபி எடுத்துகிட்டு கிளம்பும்போது அந்த தாத்தா, இனிமேல் நீங்கள் பஞ்சாயத்து சிறப்பு மருத்துவர் அப்படின்னு போர்டு போட்டுக்க வேண்டியதான், ஹாஹான்னு சொல்லிட்டு வர சிரிச்சிட்டு போனார். வெளியில எல்லாம் உண்மையாலுமே உடம்பு சரியில்லாமல் உட்காந்துருக்க மருத்துவ பயனாளர்கள்லாம் என்ன நினைப்பாங்கன்னு நினச்சிட்டு எனக்கு அந்த ஜோக்கு சிரிப்பே வரல. கொஞ்சம் கடுகடு தான் உட்காந்துருந்தேன். வேறு என்ன பண்ணுறது, இதுக்காக பஞ்சாயத்துக்குன்னு தனியாக ஒரு ஆஃபீஸாக நம்ம திறக்க முடியும்?